எனக்கு ஒரு ஹீரோட்ட போய் கதையை சொல்லி அவர் ஹீரோ சொல்லி தான் அந்த படத்துக்கு நான் டைரக்டர் ஆகணும்னா அப்படி ஒரு படம் தேவையில்லைங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. என்னை பொறுத்த நான் ரஜினி சார் கூடயும் ஒர்க் பண்ணும்போது கமல் சார் கூடயும் ஒர்க் பண்ணும்போது அவங்க 2 பேரும் என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை நம்ம ஒரு படம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன மாதிரி படம் என்ன கதை பண்ண போகிறோம் அப்புறம் உட்காந்து பேசுகிறோம் கருத்துக்கள் எல்லாமே வரும். சும்மா 500 crores 1000 crores சும்மா பேப்பரில் போடுறது. எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து நொந்து நூலாகி அந்த தப்பாக போட்டால் அந்த ஹீரோக்கள் அடுத்த படம் தரமாட்டாங்க. அதுக்காக எல்லா படமும் 500 கோடி 600 கோடி 1000 கோடி அதெல்லாம் நம்ம ஊர் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் 1 லிட்டர் பால் பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் தான் ஊற்ற முடியும். அது எப்படி 1 லிட்டர் பாலில் வந்து இந்த 10 லிட்டர் ஊற்றிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? மார்க்கெட் சைஸே அவ்வளோதாங்க. மார்க்கெட் சைஸ்னு ஒரு லிமிடேஷன் இருக்குது. எல்லா படமும் 100 கோடி 200 கோடிங்கிறதுலாம் சும்மா போய் அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு இதுதான் மாய இது. அது ஏதோ 1-2 படம் ஓடுது. சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க? அதான் நம்பாதீங்கண்ணே. சும்மா 300-400 அடிச்சு விட்டு போகிறது தான் சும்மா சொல்கிறது தான். அதெல்லாம் அந்தளவுக்கு அங்கே பிறந்துக்கிட்டு கிடக்கு. அதெல்லாம் சும்மா அது எதுக்கோ சொல்கிறாங்க. என்ன அது எதுக்கு ஏதோ ஒரு கணக்கு வழக்கு போகும். அது ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறது புரியுது என்ன சொல்கிறீங்கன்னு. என்ன அது நீங்கள் சொல்கிறது புரியாது. ஏதோ ஒரு கணக்கு வழக்குக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து அந்த நம்பர் கேம்லாம் பெருசாக நம்பிக்கை எனக்கு அதெல்லாம் சார் படம் நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அந்த படம் நல்லபடியாக ஆடியன்ஸை ரீச் ஆகணும். அவங்களுக்கு பிடிச்சதா அது போதும். மற்றபடி சும்மா நம்பர் சொன்னேன் முதல் வாரத்தில் 100 கோடி தாண்டிட்டோம் 200 கோடி தாண்டிட்டோம் இந்த படம் 500 கோடி கலெக்ஷன் அதெல்லாம் வந்து அம்பக். அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க. அவர் சொல்லலை நான் சொல்கிறேன். இல்லை நீ சொல்கிறது ஆமதிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இதோட ஒட்டின ஒரு இதுதான். இப்போது ஒரு கிரியேட்டருக்குன்னு ஒரு இன்டென்ஸான தாட் ப்ராசஸ் இருக்கும். இப்போ உள்ளத்தை எளித்தா அப்படின்னு ஒரு படம், கேங்கர்ஸ்னு ஒரு படம், இல்லை வின்னர்னு ஒரு படம், இப்படி ஒரு சுந்தர்சி, அரண்மனைன்னு ஒரு படம், அப்படி ஒரு அன்பேசியம்னு ஒரு படம். இல்லை அதுலேயே எனக்கு உடன்பாடுறேன் சார். இதுவும் இன்டென்ஸான தாட் ப்ராசஸ். இல்லை நான் அப்படி சொல்ல வரல. நான் சொல்ல ஜான்ராவாக வேறு எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ஜான்ரா அப்படின்னு. அதாவது இப்போ அந்த படத்தில் நான் வந்து இந்த படத்தை சுந்தர்சி எடுத்தாருங்கிறதுல நான் ரொம்ப அதில் நுட்பமாக யோசிக்கிறேன்னா அவர் காம்ப்ரமைஸே ஆகலை. நமக்கு காமெடி நல்லா நமக்கு நேச்சுரல் ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும். எங்கேயாவது அதை போட்டிருக்கலாம் பண்ணி அந்த காம்ப்ரமைஸே அந்த படத்தில் இருக்காது. ஆனால் அப்படி ஒரு இன்றைக்கி கொண்டாடப்படக்கூடிய பெரும் கொண்டாட்டத்துக்குரிய ஒரு படம் அது. இன்றைக்கான ஒரு தமிழ் சினிமாவுடைய முக்கியமான ரெஃபரன்சஸில் சொல்லப்படக்கூடிய படமாக அன்பே சிவம் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் ரொம்ப வருந்தி பேசியிருந்தீங்க. இட் வாஸ் நாட் ரெக்கக்னைஸ் ஆன் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தையும் அப்புறம் இந்த நம்பர் கேம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சில எரிச்சலையும் உண்டாக்கியிருக்கு. ஆர் யூ லிட்டில் ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிறத வந்து என்னோடய வெற்றிகள் வந்து அதில் காயம் மறைச்சிருச்சு. இருக்கிற லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன்.